ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே 13. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஓரளவுக்கு டெட் கேட் பவுன்ஸ் ஆயிருக்கா, இல்லை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்கா மார்க்கெட் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மேஜராக வந்து கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு 15% நம்மளோட இம்போர்ட் டியூட்டி வந்து நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து $107 மேலே இருக்கு. ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் என்னதான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எதுக்காக மார்க்கெட் மீண்டும் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெக்கவரியா, அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அது வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அது என்ன போக போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா கிளியரா சொல்ல போறேன். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸை பாருங்க. ஸோ அதே மாதிரி லைக் பண்ணிட்டு என்னோட வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனால நீங்களும் உங்களோட மணி வெல்த் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ண முடியும். என்னால் என்னோட யூடியூப் சேனலை வந்து நல்லாவே வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம டெக்னிக்கல் சார்ட்டுக்கும் போகும். ஸோ நேற்று நான் என்னோட ப்ராஃபிட் வந்து காட்டியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு நேற்று வீடியோவை பாருங்க. ஸோ நான் 1 மந்த்தில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஆனால் ஹெவி வாலண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு டவுன்லேருந்து ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து ஒரு அப்பு கொடுத்தாங்க, மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்தாங்க, அங்கேருந்து மறுபடியும் ஒரு அப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நடந்த விஷயம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எஃப்ஐஸ் வந்து அவங்களோட செல்லிங் ப்ரெஷரை வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட் அதாவது இன்னைக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு 49 பாயிண்ட்டும் நேற்றுல இருந்தது இன்னைக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து 33 பாயிண்ட்டும் வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,379 அப்படின்றத வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கி மேலே ஏறி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் அங்கே ஒரு கேப் அப் அப்படின்றது வந்து இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக வந்து அதுக்கப்புறம் ரேலி இருக்கும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது. ஸோ சார்ட் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நல்லா ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ லார்ஜ் கேப் அப்படின்றது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ லார்ஜ் கேப்பில் பெருசாக வந்து வருமானத்தை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ரேலி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மிட் கேப், மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த மூணுத்தையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர் அப்படின்றதையும் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடில் வந்து இந்த கிராஷ் கண்டென்ட் அப்படின்றத வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கன்சிக்யூட்டிவாக 4 நாள் இன்னைக்கு செக்ஷனோட சரிங்களா. மே 8 என்ன பண்ணாங்கன்னா 400 பாயிண்ட் அடித்தாங்க. மே 9 288 பாயிண்ட் அடித்தாங்க. மறுபடியும் மே 12 வந்து 340 பாயிண்ட் அடித்தாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக அடி வாங்கினது. அதாவது ஒரே லெவலில் இருக்கிறது யார் அப்படின்னா இந்த எஃப்ஐஸ் வந்து எக்ஸிட் பண்ணாங்க. ஐடி செக்டாரே வந்து மே 9 கீழே விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி மே 12 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு வார்மிங் கொடுத்திருந்தாரு. ருபி, குருடாயில், ஈரான் இஷ்யூ இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 3 நாளும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து மே 13 வந்து வேல்யூ பையிங் இன்ட்ராடே வால்யூ அப்படின்றத வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் இன்னைக்கு வந்து 33 பாயிண்ட் அப்படின்றது வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இதுல இருந்து அப் ட்ரெண்டா மாறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், ஆகஸ்ட்டுக்குள்ள ஒரு ஹால் டைம் ஐயே வந்து நம்மளோட நிஃப்டி கண்டிப்பா போகும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து முடிய நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது 4 நாளும் டேமேஜில் தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த மேக்ரோ அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா ருபி அப்படின்றது $95, அதாவது $96 கிட்ட போயிட்டு இருக்கு. 20 பைசா தான் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து டெய்லி லோ, ஹால் டைம் லோ வந்து ருபி தொட்டுக்கிட்டு இருக்கு. ஹால் டைம் ஐய வந்து நம்மளோட டாலர்ன்றது வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பெரிய டிராபேக்காக நான் வந்து பார்க்குறேன். டுடே க்ளோஸ் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 95.71 காசு. ஸோ இது வந்து ரொம்ப ஹை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெண்ட் குருடாயில் அப்படின்றது $106. அதே மாதிரி யூஎஸ்
சிபிஐ டேட்டா வந்து நேற்று வந்துருந்துச்சு. இது வந்து 3.5% வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபெட் ரேட் கட் எல்லாமே இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ருப்பி வந்து இப்போ வீக்காக இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இதனால இம்போர்ட் பில் வந்து அதிகமாகும். எவ்ரி ஒன் ஃபால் அப்படின்றத வந்து ருப்பி வந்து ஆட் பண்ணணும். 8500 கோடி ஆனுவல் ஆயில் இம்போர்ட்ல வந்து அது வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஆர்பிஐ ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.2 பில்லியன் அப்படின்றத வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சப்போர்ட் லெவலை உடைக்காம வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப டேஞ்சர்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அப்படின்றது வந்து ஆர்பிஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹைக் வந்து ரேட் கட் பண்ணவே மாட்டாங்க. ரைட் ஹைக் தான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹை குருடாயில் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏர்லைன், பெயிண்ட்டு, டயரு, எஃப்எம்சிஜி இவங்க எல்லாருமே வந்து இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அதேமாதிரி ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, அதேமாதிரி HPCL, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் ரெவன்யூவை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்டி அப்படின்றது வந்து பேரிஷ்ல இருக்கு ஃபார் ருப்பி அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கோல்டு டியூட்டி அப்படின்றத வந்து இன்னைக்கு காலையில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க டேக்ஸு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா MCXல 10 கிராம் கோல்டு வந்து இன்னைக்கு 1,62,000 ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சிங்கிள் டேல 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியூ இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வந்து 15% போட்டிருக்காங்க. ஸோ டியூட்டி ஹைக் அப்படின்றது 6%லேருந்து 15% மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மோடி சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி பை பண்ணாதீங்க கோல்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து கேட்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றத வந்து நம்ம வேலிடேட் தான் பண்ணணும். ஸோ பேராமீட்டர் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது 6%ல இருந்து 15%. ஸோ இது வந்து சேஞ்சஸ் வந்து 9% வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் அப்படின்றது பிஃபோர் ஹைக்குக்கு முன்னாடி 1,53,000 இப்போ 1,62,000 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஜுவல்லரி காஸ்ட் அப்படின்றது மேண்டேட்டரியா இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து ஹையா போயிட்டு இருக்கு, ஷார்ப்பா ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட் ரிஸ்க்ன்றது முன்னாடி லோவா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸாக நம்ம பேசணும் அப்படின்னா டாப் கெய்னரில் இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சாயில், அதே மாதிரி டெக்ஸான், வோடாஃபோன் ஐடியா, ப்ளஸ் வந்து HPCL, ஏஷியன் பெயிண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பில் போயிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் இந்த லேப்ஸ், அதாவது பின் லேப்ஸு, டாரண்ட் பவரு, கிளியர் சர்வீஸு, அதே மாதிரி கோச் லைஃபு, அதே மாதிரி சன் டிவி நெட்வொர்க் இவங்க எல்லாருமே வந்து ஒரு வீக்காக வந்து கீழே விழுந்திருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டு, அதே மாதிரி ஹெவி செல்லிங் ப்ரெஷரு இதெல்லாம் தான் இவங்களுக்கான ஒரு லாஸை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி FIS அண்ட் DIS இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ FIS பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வித்துட்டு தான் இருக்காங்க. நேற்றுமே 2000 கோடிக்கு வித்துருக்காங்க. DIS 8000 கோடிக்கு வாங்கியுமே வந்து நேற்று அதோட மார்க்கெட்டை காப்பாற்ற முடியல அப்படின்றத வந்து நான் சோகமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த கார்ப்பரேட் அப்படின்ற ஆக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை வந்து பார்ப்போம். வாரி எனர்ஜியில் வந்து ஒரு நியூஸ் இருக்கு, பட் ஆனால் வந்து அதை நான் வந்து இப்போ டிஸ்க்ளைமர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கண்டினியூஸாக க்ளோஸில் தான் வச்சிருக்காங்க. 21% ஆயில் சப்ளை போயிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். US ஈரான் டிப்ளமேட்டிக் டெட்லாக் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபியரை கொடுத்துட்டு இருக்கு. நோ நெகோஷியபிள் ஷெட்யூல் அப்படின்றதையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஷெட்யூலே போடாமல் வச்சிருக்காங்க. இன்னும் நம்ம எப்போ போய் பேச போகிறோம் அப்படின்ற எந்த விஷயமும் இன்னும் கிளாரிட்டியே இல்லை US அண்ட் ஈரானுக்குள்ள. அதே மாதிரி ஆயில் சப்ளை வந்து ஷாக் ஆயிருக்கு. ஸோ $115 வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் அந்த US ஈரான் இஷ்யூ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா ஸ்பெசிபிக் எக்ஸ்போஸ் அப்படின்றது வந்து இந்தியா சோர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 12% குரூட் ஆயில் வந்து வெஸ்ட் ஏஷியா அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க வயா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரோட்ல இருந்து. ஸோ இது வந்து இப்போ வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன், CAD விண்டிங், அதே மாதிரி ருப்பி ப்ரெஷர் எல்லாமே வந்து இதனால நடக்கும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததா US இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபெட் ரேட் கட் ஹைக் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ஃபெட் ரேட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களோட இன்ஃப்ளேஷனே வந்து 3.8% போயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 3.4% தான். ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து 0.4% வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஹைக் வந்து 72% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால கண்டிப்பாக ரேட் கட் இருக்காது, ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரேட் ஹைக் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்றது நேற்று நான் சொல்லியிருந்தது தான். ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்து
23,500. ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கும். பட் ஆனாலுமே அதுதான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,550லேருந்து 23,600. ஸோ கரண்ட்டாக வந்து 23,413 இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்றது 23,150 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வாலட்டிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பாருங்கள். 23,200லேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து இறங்குருச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன அந்த கேப்பும் ஃபில் ஆகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது வந்து 23. ஸோ இதை வந்து உடைக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னா, ட்ரம்ப் எக்ஸிம்பை வந்து போய் சந்திக்கிறாரு, அதாவது சைனாவோட பிரசிடென்ட்டை. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ஃபாலோ அப் அப்படின்றது வந்து வரப்போகுது. அதேமாரி கோர் சிபிஐ கோல் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட அப்டேட்டை வந்து நம்ம டெய்லியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ருப்பி வந்து டெய்லியுமே கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ சார்ட் போயிடுவோம். சார்ட்டில் போயிட்டு குயிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டிருந்த அந்த ஒரு லைன் ஃபிபோனாச்சிலேயே தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்த இந்த இடம் வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து ரீச் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலேயும் தாண்டி போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப பெருசாக கேப்பெல்லாம் இல்லை. ஒரு அரௌண்ட் இங்கேருந்து இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இதை கேப்பை கூட ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நேராக மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று போட்டிருந்த சப்போர்ட்டை வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நல்லா வந்து அந்த சப்போர்ட்லேயே தான் இன்னைக்கு வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அடுத்த ரேலியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. பிஎஸ்சி ஸ்டாக் நம்ம வந்து நம்மளோட அந்த கன்சிடர்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லாவே வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த ஜென் டெக்னாலஜி இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிராபிட் இந்தியா, ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு லாபத்தில் போயிட்டு இருக்கு. நிறைய குவான்டிட்டியும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அப்போலோ மைக்ரோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் 304 ரூபா அப்படின்றது வந்து வந்துருச்சு. நேற்று என்ன விழுந்துச்சோ அதை வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கு. அதேமாரி நாட்கோ ஃபார்மா நல்ல ஒரு ஹையில் தான் நான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து 1000 ரூபா 950 ரூபாவில் பிடிச்சேன். ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு ஹையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ டெக்னோ கிளீன் ஏர் அப்படின்றதும் வந்து 2% இன்னைக்கு ஏறி ஒரு நியூ ஹால் டைம் ஹையை வந்து ரீச் பண்ண போகுது. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டினியூஸாக என்னோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஸோ கம்மியான அமௌண்ட்டில் ஒரு சின்ன லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வரணும். பேசிவ் இன்கமாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெயின் சோர்ஸு நம்ம வந்து வெளியில் எந்த வேலையை வேணுமாலும் பார்க்கலாம். பட் ஆனால் மெயினாக இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.